So let V be a vector space and S is a subset of V. So here where S வந்து நான் some elements இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். What is this S? Okay, so S equal to some elements இந்த மாதிரி இருக்கு. V1, V2, some Vn, some n elements இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன என்னுடைய கொஸ்டின்னா is so alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc. plus alpha n Vn belongs to in S for every alpha I belongs to in F and Vi belongs to in S. இது இருக்குமா? ஓகேங்களா? ஓகே. So in the combination is again an element of S or not. ஓகேங்களா? பட் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த காம்பினேஷன் ஸோ சப்செட்ல இருந்து பேசுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஆன்சர்? வாட் இஸ் த ஆன்சர்? திஸ் ஆன்சர் நீ நான் பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ எப்படி சார் சொல்றீங்க? சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அதில் இருக்குதா இல்லையான்றது. ஒரு செட்டு இன் R2 சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இன் R2 தான் என்னுடைய வெக்டார் ஸ்பேஸ். என்னுடைய சப்ஸ்டேட் எடுத்துக்கிறேன். என்னுடைய சப்செட் வந்து எப்படி எடுக்கிறேன்? ஸோ 1, 2, 3, 4. ஓகேங்களா? ஓகே. Okay. Here this is our V1, V2. So can you find some scalars alpha 1, alpha 2 such that so alpha times V1 plus alpha 1 V1 plus alpha 2 V2 belongs to in that set. Okay. So actually belongs to in S னா இதுக்கு என்ன மீனிங் இங்க இந்த கொஸ்டின்ல? Can you find some any one of this vector such that the linear combination equal to any one of this vector? அதான் அதுக்கு மீனிங். சொல்றது புரியுதுங்களா இங்க? ஓகே. திஸ் ஆல்பா 1 இந்த லீனியர் காம்பினேஷன் எஸ்ல இருக்குதுன்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம்? there is some vector Vi in S such that this combination equal to some Vi அப்படின்னு நான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? ஆல்பா 1 V1 பிளஸ் alpha 2 V2. Okay, so this is equal to alpha 1, so alpha 1 comma 2 alpha 1 plus 3 alpha 2 so alpha 1 of 1 comma 2 plus alpha 2 of 3 comma 4. This is what? That is alpha 1 comma 2 alpha 1 plus 3 alpha 2 comma 4 alpha 2. So this is equal to so alpha 1 plus 3 alpha 2
ஸோ 2 alpha 1 plus 4 alpha 2. ஸோ in this way. இப்போ இந்த alpha 1 plus 3 alpha 2, ஓகே, இந்த வெக்டார் சப்போஸ் இந்த வெக்டார் கொடுக்குதா என்னன்றது நான் செக் பண்ண போறேன். v1ஐயோ இல்லை v2ஐயோ கொடுக்குதான்னு பார்க்க போறேன். ஓகேவா? அதே போல 2 alpha 1 plus 4 alpha 2. ஓகே, ஓகே தானுங்களா? ஸோ இப்போ இந்த செகண்ட் திஸ் இஸ் வாட், இது ஒன்னோ இந்த எலமெண்ட் கொடுக்குதா என்னன்னு பார்க்குறேன். ஸோ அப்போ இது எழுதணும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2 ஆர் நாட். சிமிலர்லி 3, 4 ஆர் நாட். ஓகே, ஸோ அப்போ இது வந்து எனக்கு 2ஓட அசோசியேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இந்த ஈக்குவேஷன் அகைன் alpha 1 plus 3 alpha 2 equal to 1. ஸோ இங்கே வந்து alpha 1 plus 2 alpha 2, this is also 1. ஸோ இதுல இருந்து நீங்க இது மைனஸ், இங்க மைனஸ், இது மைனஸ், இது 0. அப்போ alpha 2 this is equal to what? 0. ஸோ alpha 2 வந்து 0. alpha 2 வந்து 0ன்னா alpha 1 வந்து என்னவா இருக்கும்? alpha 1 வந்து 1. ஓகேங்களா? ஸோ இங்கே there is some ஸோ alpha 1 alpha 2 எக்ஸிஸ்ட் ஆகுது ஸ்கேலர்ஸ். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஸோ இந்த 1, இந்த ஸோ இதனுடைய லீனியர் காம்பினேஷன் எழுதுறேன். அதே போல 3, 4 எழுத முடியுதா? ஓகே, 3, 4 இதை போல நீங்க செக் பண்ணி பாருங்க. 3, 4னா அப்போ alpha 1 plus 3 alpha 2 equal to 3. அதே போல இதை நீங்க 2 alpha 1 plus 4 alpha 2 equal to 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து alpha 1 plus 3 alpha 2 equal to 3. ஸோ இது வந்து alpha 1 plus 2 alpha 2 equal to 2. ஸோ இதே நீங்க ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணீங்கன்னா இது எனக்கு கேன்சல் ஆகுது. ஸோ alpha 2 equal to 1. ஸோ இதுல இருந்து alpha 1 வந்து எனக்கு என்ன கிடைக்குது? 0வா? 0. ஸோ இதுவும் கிடைக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதனுடைய லீனியர் காம்பினேஷன் திரும்ப இதுலயே இருக்குது. ஓகே, அப்படிதானுங்களா? இந்த செட்ல சொல்றது புரியுதுங்களா? சார். ஓகே, இந்த மாதிரி என்னால ஸோ இந்த மாதிரி என்னால எழுத முடியுது. ஸோ ஆக்சுவலி இங்க வந்து ஃபார் எவ்ரி ஆல்பா ஐ கொடுக்கக்கூடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா some alpha i's belongs to F and Vi belongs to S. ஸோ இதுதான் லீனியர் காம்பினேஷன்ன்றது. இப்படி எழுத முடியுதா முடியலையான்றது நம்ம செக் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இது வந்து நம்ம எழுத முடியாத, சம்டைம்ஸ் சம் வெக்டார்ஸ் இஸ் நாட் அ லீனியர் காம்பினேஷன். அப்படி எழுத முடியாத மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டைம் இருக்குதா? ஸோ இதுல எனக்கு இது வந்து ட்ரூவா இருக்குது. வேற மாதிரி எப்படி கொடுக்கலாம்? இன் R2ல, ஸோ இன் R2 ஸோ V1 some so 1, 2 so V2 equal to 2, 4. this is இந்த மாதிரி ஒரு செட் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, சம் எலமெண்ட், ஸோ இதை திரும்ப அதே பேட்டர்ல எழுதுனா ஆல்பா V1 பிளஸ் alpha 1 V1 plus alpha 2 V2
this is எனக்கு எப்படி கிடைக்கும், that is alpha 1 comma 2 alpha 1 plus 2 alpha 2 plus 4 alpha 2. okay. இப்போ இந்த கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க, நாட் ஓன்லி தீஸ் டூ வெக்டார், நீங்க இந்த சைடுல இருந்து நீங்க எந்த வெக்டார் கொடுத்தாலும் இதே போல ஸ்கேலார்ஸ் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ ஃபார் ஸோ ஓகே, ஸோ நாட் ஓன்லி திஸ் எஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஸோ நீங்க எந்த மாதிரியான ஆர்ல இருந்து எந்த வெக்டார்ஸ் கொடுத்தாலும் நம்மளால இந்த மாதிரி எழுத முடியும். there is some scalar. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஐ கேன் டேக் சம் எலமெண்ட். ஓகே, சப்போஸ் ஸோ இதை நான் திரும்ப ஓகே வாங்க எழுதிருக்கு கரெக்டா, இங்க வந்து கமா இல்ல, இது கமா. ஓகே, திரும்ப இது நான் எழுதுனா, ஸோ ஆல்பா 1 பிளஸ் 2 ஆல்பா 2 கமா 2 alpha 1 plus 4 alpha 2. okay, இங்க சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கரெக்ட் தானா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். வின்னு ஒரு எலமெண்ட் எப்படி எடுக்கிறேன்னா, ஸோ 1,0. ஸோ இந்த எலமெண்ட்டை இதை வச்சுக்கிட்டு நம்மளால காம்பினேஷனா எழுத முடியுதா என்னன்னு செக் பண்ண போறேன். அப்ப எப்படி சார் செக் பண்றோம்? suppose this is equal to v or not. That means suppose alpha 1 v1 plus alpha 2 v2 equal to v என்றது என்னது 1,0. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ alpha 1 plus 2 alpha 2 equal to 1. ஸோ 2 alpha 1 plus 4 alpha 2 equal to what, 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 வந்து ஆல்பா 1 பிளஸ் 2 ஆல்பா 2 ஈக்குவல் டு 1. இதையும் வந்து நம்ம எப்படி இதெல்லாம் 2ஆல டிவைட் பண்ணோம்னா, ஸோ 2 ஆல்பா 2 ஈக்குவல் டு 0. பட் ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் நம்ம கிடைக்குமா? ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான். ஓகே, பட் இங்க 0 இங்க 1. ஓகே, தட் மீன்ஸ் வாட், ஸோ திஸ் வி, ஸோ திஸ் இம்ப்ளைஸ், so here it is not happen, okay, which is contradiction. Okay, so this implies, so V is not a linear combination of element of S. ஆக்சுவலி இங்க வந்து நான் இங்க ஒரு சின்ன சொல்லும் போது, ஆக்சுவலி இது வந்து பிலாங்ஸ் டு இன் எஸ் இல்ல, பிலாங்ஸ் டு இன் வி. ஓகே, ஓகேவா? ஸோ பி, கேபிட்டல் பி அப்படின்னு என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வில இருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் இதனுடைய காம்பினேஷன்ல எழுத முடியுமான்றது தான். பட் ஆனா இங்க சப்ஸ்பேஸா இருக்குது இல்லைங்களா, இதுல நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அதை நாம கொண்டு வர முடியும். டபிள்யூலயும் இருக்கும். ஸோ அந்த டபிள்யூ இஸ் சப்செட் ஆஃப் வின்றதுனால இட் இஸ், இந்த காம்பினேஷன் வந்து விலே இருக்கும். பட் ஜென்ரலா ஒரு சப்செட் எடுக்கிறேன். ஸோ ஜென்ரலா ஒரு சப்செட் எடுக்கும்போது இது நடக்குமான்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். சொல்றது புரியுதுங்களா என்னன்னு சொல்ல வரேன்னு? சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்களாமா? ஆக்சுவலா ஸோ வி வந்து வெக்டார் ஸ்பேஸ், டபிள்யூ வந்து சப்ஸ்பேஸ்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் டபிள்யூல இருந்து இவ்வளவு இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் என்னுடைய காம்பினேஷன், லீனியர் காம்பினேஷன். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, சப்ஸ்பேஸா இல்லாம வெறும் சப்செட்டா எடுக்கிறேன். ஜென்ரலா சப்செட்டா எடுக்கிறேன். அப்போ இந்த காம்பினேஷன் வந்து வில இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வில இருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி நம்மளால எழுத முடியுமா, அந்த 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 எலமெண்ட்டை வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ல எழுத முடியுமான்றது தான். சம்டைம்ஸ் எழுத முடியுது. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நாம எழுதலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்ல நாட் ஓன்லி V1 V2, யூ கேன் டேக் எனி ஃபார் எனி V. ஓகே, ஃபார் ஆ கேளுங்க. ஏதாவது டவுட்டுங்களா? கேளுங்கம்மா. ஃபார் எனி V there exists alpha 1 alpha 2 such that so alpha 1 V1 plus alpha 2 V2 equal to என்னவா இருக்கும்? V ஆ இருக்கும். ஓகே, ஃபார் எனி V belongs to in R2. ஓகே, இப்ப அதுவே இந்த செட் நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். இதுல வந்து ஜஸ்ட் இந்த V எங்கிருந்து நான் எடுக்கிறேன்? R2ல இருந்து எடுக்கிறேன். ஓகே, பட் ஆனா இந்த 1,0 வந்து இதனுடைய காம்பினேஷன்ல நம்மளால எழுத முடியல. ஓகேங்களா? சோ இங்க எனக்கு சொல்யூஷனே கிடைக்கல பாருங்க, கான்ட்ராடிக்ட் ஆகுது. சப்போஸ் இப்படி எழுதுறேன்னா இங்க பாருங்க, ஆல்பா 1 பிளஸ் 2 ஆல்பா 2 வந்து 1, ஆல்பா 1 பிளஸ் 2 ஆல்பா 2 1 நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, சோ அப்போ வெறுமனே நான் செட் எடுக்கும்போது இது நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதுல இருந்து புதுசா ஒரு ஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்ண போறேன். எதுக்காக சார்னா, ஒவ்வொரு டைமும் நான் சப்ஸ்பேஸ் இதை வச்சுக்கிட்டே நான் பேசுறது, நான் ஆர்பிட்ரரியா ஒரு செட் எடுக்கிறேன். அந்த செட்டை வச்சுக்கிட்டு நான் காம்பினேஷன் எழுதுறேன். சப்ஸ்பேஸ்ல காம்பினேஷன் எழுதுறது வந்து எனக்கு ஈஸி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆர்பிட்ரரியா ஒரு செட் எடுக்கிறேன், அது சப்ஸ்பேஸா என்னன்றது எனக்கு தெரியாது. பட் அதுல நான் காம்பினேஷன் எழுதும் போது எனக்கு இந்த மாதிரி நடக்குது. அப்ப அதுல இருந்து புதுசா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஜஸ்ட் வெறுமனே சப்செட்டை வச்சுக்கிட்டு நான் புதுசா ஒரு இதை வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? அது என்ன சார் சொல்ல வருது? அதுதான் நம்மளுடைய அடுத்த விஷயம். அதுதான் வந்து என்னதுன்னா லீனியர் ஸ்பேன். ஓகே, லீனியர் ஸ்பேன். அது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம டீடைலா பேசுவோம் நாளைக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. The union of subspaces and